ஐய்யய்யோ! இவனடா புதினா தழை வச்சு சாமி ஆடிட்டு இருக்கான் தானே பார்க்குறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க. இது சண்டே நைட் எடுத்த மினி விளாகு. காலையில நான் ராகி சேமியா தான் செஞ்சிருப்பேன். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரி ஓகே நைட்டு கொஞ்சம் ஸ்பைசியா சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு நானும் சுஜனும் பிளான் பண்ணி தக்காளி, வெங்காயம், இஞ்சி போட்டு புதினா, கொத்தமல்லி தழையெல்லாம் வந்து வெட்டி வச்சுட்டு இருந்தோம். அப்பதான் நாங்க 2 பேரும் இன்ட்ரெஸ்ட்டா ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டைம் நம்ம பிரியாணி செய்யும்போது புதினா தழை வீட்லயே வளர்த்தி அத பொடிச்சு போட்டு தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு டைமும் கடைக்கு போய் அத வாங்கிட்டு இருக்க முடியல. பிரியாணி செய்யலான்னு யோசிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்மள தடுக்கிறதே புதினா தல வாங்குறதுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு கால் வந்துருச்சு. "இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தாங்க. போயிட்டு வந்துரலான்னு பார்த்து நானும் போனேன். டைம் ஆயிடுச்சு. அதனால என்ன கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், வந்தவுடனே சிக்கன் கிரேவி கொஞ்சம், சிக்கன் பிரியாணி கொஞ்சம் செஞ்சுட்டேன். 1/2 கேஜி தான் எடுத்துட்டு வந்திருந்தோம். சமைச்சுட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்தீங்கன்னா, எப்சியும், ஆதிரா பாப்பாவும் வீட்ல தான் உட்காந்து பெப்சி பூக்கட்டிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தா. அவங்க கூட பேசிட்டே சமைச்சனால டைம் போனதே தெரியல. சமைச்சோனே சுட சுட போட்டு சாப்பிட்டா அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணல. சிக்கன் ரொம்ப நல்லா வெந்திருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாவும் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாரி மோர் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.